திமுகவை சேர்ந்த திரு பிரசன்னா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். பிரசன்னா வணக்கம். தற்பொழுது நேற்று வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அதிமுகவினுடைய அந்த பதவியேற்பு விழாவில் மு.க. ஸ்டாலின் புறக்கணிக்கப்பட்டதாக பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு மக்களினுடைய மத்தியிலும் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையிலும் தன்னுடைய அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அறிக்கை ஒன்று இன்றைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன பிரசன்னா? முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய அறிக்கையை நான் பார்த்தேன். அவர் தவறு செய்ததை உணர்ந்திருக்கிறார். அந்த தவறு என்பது அதிகாரிகளால் நடத்தப்பட்டது என்றும், புரோட்டோகால் அதிகாரிகள் என்று சொல்லப்படுகிற அந்த சரியாக வரிசைகளை அமைக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதை தவறை செய்து விட்டார்கள் என்று அவர் ஒரு காரணம் சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு வருத்தத்தை அளிவித்திருந்தாலும் நேற்றைக்கு அந்த அமைப்பு நடந்து கொண்டிருந்த முறையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தளபதி அவர்களை 10வது வரிசையிலே உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதா. இன்னும் ஒருபடி நான் மேலே போய் கேட்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர் இன்றைக்கு வருத்தம் தெரிவித்திருக்கலாம். ஆனால் நேற்று நடந்த அந்த நிகழ்வு அப்படியே தான் இருக்க போகிறது. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். புரோட்டோகால் ஆபீசர்ஸ் தே மேட் இட் என்று சொல்லுகிறார். அப்படி புரோட்டோகால் ஆபீசர்ஸ் தே மேட் இட் என்று சொன்னால் முதல் வரிசையில் சரத்குமாருக்கும் மதுரை ஆதீனத்திற்கும் அம்மையார் சசிகலாவுக்கும் டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கும் இளவரசிக்கும் யார் முதல் வரிசையில் இடம் கொடுத்தது? அதுவும் புரோட்டோகால் படிதான் அமைக்கப்பட்டிருந்ததா என்ற கேள்வி வருகிறது. ஆக செய்வதையெல்லாம் செய்துவிட்டு பிறகு மக்களின்பால் முதல் நாளிலேயே கடுமையான எதிர்ப்பும், இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை அவமானப்படுத்துகிற நோக்கில் இந்த அரசு செயல்படுகிறது, இப்படியே முதல் நாளே இப்படி தொடக்கம் வந்தால் சட்டப்பேரவை எப்படி ஆக்கப்பூர்வமான விடயங்கள் நடைபெறும் என்று பொது நோக்கர்களும் மக்களும் விமர்சனங்கள் தெரிவித்ததற்கு பிறகு இப்படி ஒரு அறிவிப்பு என்பது ஒரு அரசியல் வித்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். இருந்தாலும் அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர் மன்னிப்பு என்கிற வடிவிலே அதை கொடுத்திருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகமும் தளபதியும் என்றைக்கும் மக்களோடும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய பேர் இயக்கம். நாங்கள் உழைக்க வேண்டும் என்பதை அவர் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் அவர் வருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் வருமுன் காவாதான் வாழ்க்கை என்று சொல்வார்களே, எண்ணி துணிக கர்மம் என்று சொல்லுவார்களே, ஒரு செயலை செய்தால் இதை போல ஏற்கனவே 2001 பேராசிரியர் எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்களும் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் இருவரும் பங்கேற்ற போதும் இதே நடைமுறைதான் பங்கேற்றப்பட்டது. 2006 பதவியேற்பு விழாவிற்கு நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். செக்ரட்டரி லெவல்ல செயலாளர் அளவிலே கொண்டு போய் அழைப்பு கொடுத்த போது அதை அவர்கள் நிராகரித்தார்கள், வரக்கூட இல்லை. ஆக இந்த விடயங்களிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் தொண்டர்களும் தலைமையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற அந்த வகையிலே நடந்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கான ஜனநாயகத்தை வலியுறுத்துவதிலும் செயல்படுத்துவதிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் கலைஞரும் அதன் தளபதியும் முதல் வரிசையில இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலம் தெரிகிறது. நிச்சயமாக திரு பிரசன்னா, ஆனால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மு.க. ஸ்டாலின் வந்த இந்த விவகாரம் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதா கண்டிப்பாக நான் முன்வரிசையில அவர் இருக்கைக்கு ஏற்பாடு செய்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் தந்திருக்காங்களே. ஒரே ஒரு விடயம்தான், நீங்க முன்வரிசையில் வந்திருந்தால் அதை செய்திருப்பேன் என்பதோ, ஏற்கனவே நீங்க ஒரு புரோட்டோகால் ஆபீசர்ஸ் ஒரு ஐஏஎஸ் சாதாரண ஒரு அரசியல்வாதி எங்கே நுழைந்தாலும் உடனடியாக தகவல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்ததுதான் அரசு. ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் வருகிறார், திராவிட திசுவினுடைய 4ஆம் பேரியக்கத்தினுடைய தலைவராக தளபதி வருகிறார் என்று சொன்னால் அங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளோ அல்லது அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கோ அல்லது அங்கே இருக்கிற நிர்வாக அதிகாரிகளுக்கோ தகவல் போகாமல் இருக்குமா? புரோட்டோகால் என்று சொல்லப்படும்போது நீங்கள் வரிசையாக எல்லா எம்எல்ஏக்களும் உட்கார வைக்கக்கூடிய இடத்திலே உட்கார வைக்கிற போது அந்த பெயரை பார்க்க மாட்டீர்களா? அதைத்தான் கேட்கிறேன். புரோட்டோகால் ஆபீசர்கள் தான் அதை செய்தார்கள் என்றால் சரத்குமாருக்கு முதல் வரிசையில கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சசிகலாவுக்கு முதல் வரிசையில கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? டாக்டர் சிவகுமாருக்கு முதல் வரிசையில கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இவர்களெல்லாம் யார் புரோட்டோகாலின் அடிப்படையில் வந்தார்கள்? இது அம்மையார் ஜெயலலிதா நடத்துகிற நாடகமாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக திரு பிரசன்னா, உங்களுடைய கருத்துக்களை News7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி திரு.